பாப்பா 2 பேருக்கும் ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னொரு 1 வாரம், அதுக்கப்புறம் 2 மாதம் லீவ் விட்டுருவாங்க. சுஸ்தியை நான் போய் வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சன்சி ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சைக்கிளில் வந்துட்டா. சுகஸ்தியோட சைக்கிளில் இந்த ஸ்டாண்டு எடுத்து விட்டதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டாமையே இருந்தால் ரொம்ப நாள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டே இல்லாமல் நல்லா ஓட்டி பழவிட்டாங்க மேடம். 2 பேர்த்துக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யலாமா அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தேன். சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறதுக்கு நைட்டுக்கு குழம்பும் சேர்ந்து ஒரே முறையாக வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த 2 பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த 2 பாக்ஸ் எடுத்து வந்துட்டா போதும், எனக்கு ஆல்மோஸ்ட் சமையல் வந்து முடிஞ்சிடும். சமையலுக்கு தேவையானது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன் கொஞ்சம் முன்னாடியே. ஒரு 6 முட்டையை வேக வச்சு இது போல் கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறி மசாலா தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி, உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், இது எல்லாமே சேர்த்து முட்டையை ஒரு 10 நிமிஷம் மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய், சீரகம், பிரிஞ்சி இலை, 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அது கூடயே 1 தக்காளி பொடியாக கட் பண்ணது, தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டலாம். மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டை மசால், அது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி மாப்பிள சம்பா அரிசியில் தோசை வந்து சுட்டு வச்சுருந்தேன், அதுக்கு தான் செஞ்சு வச்சிட்டேன். பாப்பா 2 பேத்துக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு அப்படியே நானும் சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். மதியத்திலிருந்து வந்த ஆர்டரெல்லாம் சாயந்தரமாக பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டா காலையில் வந்ததையும் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.